निश्चया भवद्भक्तजनातिहं सुहृत्वमन्ये सविचार्यतूर्णं स्तम्भेवतारस्तमञ्जलभ्यं लक्ष्मीपद्ये यो नित्यमक्षितपदां जयितरूपं अष्टगुरोर्भवो विजयसुन्दरः रामानुजस्य जन्मोत्सवं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य वेदान्ताचार्यवर्यो भक्तां सदा हृदि प्रपद्ये निरवध्यानां विशद्यां ईश्वरम् श्रीरङ्गे देवीन्दुनाथरमणासस्वायुपेक्षितम् यादश्री नरसिंहदासरे गान्धीक्षणोदयावृष्टिमुनैः भावन्तं श्रीभक्तिरङ्गेन्द्रेन्द्रं निस्तात्मानं विसुम्ये नारदि जगदिद्योगिने प्रसादादि श्रीरङ्गधारित्वं देवे विधीन्द्रवीक्षिताय वेदां श्रीरङ्गनाशो लक्ष्मीनृसिंहदेवे वेदान्तदेशे प्रपद्ये सम्प्राप्ताध्यात्मशास्त्रं वेदान्ते वामदेवत्वविषयिकारङ्गपूरेण सूत्रं वाच्यं नारायणार्यं परमतमनं व्याख्यातमेव श्रीमद्रङ्गशताधिकं द्रोणेन बान्धं योगिने प्रसादात् वेदांत வைகுண்ட ஸ்தலத்தை முடிச்சுருவோம். அதில் 35வது ஸ்லோகத்தை நித்யேஷு வஸ்துஷு பவன் நிரபேட்சமேவ தத்ஸ்வரூபிணி கேசிதிஹ பிரமந்தः ஐஸ்வர்யம் அத்ர சாவரி சங்கீரந்தே பூதே தயீத்து நிரபதிகம் வீசனந்தே. எம்பெருமான் லோகத்துல சேத்தன அச்சேதனத்தை உண்டு கொண்டார். சேதனத்துக்கு மூல பிரகிருதி, அது அச்சேதனம் மூல பிரகிருதி, சேத்தனர்கள் ஜீவர்கள். அந்த மூல பிரகிருதியை மூணா பிரிக்கிற அது திரிகுணம், காலம், சுத்தசத்தம். ஜீவர்களை நித்திய பத்த நித்தியம் நினைக்கிறார்.
இப்படி அந்த மூல பிரகிருத்திய நித்தியம் சொன்ன. ஆனா அது நிச்சயமா இருக்கிறதுலாம் விகாரம் கிடையாது. ஆனா அதுக்கு விகாரம் உண்டு. மூல பிரகிருதி நித்தியம், ஆனா அது விகாரத்துக்கு. அதனால ஸ்வரூபத்தையே விகாரம் கிடையாது. ஜீவன் நித்தியம், ஆனா மாறுபாடு கிடையாது. அவன் ஸ்வரூபத்தை மாறுபாடு கிடையாது. ஆனா அவனுக்கு சரீரம் ஏற்படுறது இல்லையோ, அதுல மாறுபாடு உண்டு. ஒரு வஸ்து நிச்சயமா இருக்கக்கூடியது, அது ஸ்வரூபத்திலேயே மாறுபாடு உடையது, அது மூல பிரகிருதி. இன்னொன்னு சேத்தனம் அறிவு உடையது, அது நித்தியம். ஆனா அதுல சொரூபம் மாறுபடாதது, சுபாவம் மாறுபடும். அதாவது சுபாவம் அவருடைய சரீரம். இதெல்லாம் விசித்திரமா இருக்கு. பெரும்பாலும் அச்சேதனம்னா அழியக்கூடியது, மாறுபாடு உடையது அப்படிதான் நினைப்பா. ஆனா அச்சேதனா பரார்த்தா நித்யா சதவிக்கிரியா. நித்யா அது நிச்சயமா இருக்கக்கூடியது. அப்படின்னா நிச்சயமா இருக்குன்னா அது மாறுபாடு இல்லாத இருக்கும். சதவிக்கிரியா, ஆனா அது அசராருக்காகவே ஏற்படுது. திரிகுணான கர்மியான கஷேத்திரம் சொல்லுது, ரூபம் வச்சுது அப்படின்னு சொல்லி இப்படி மூலமாக மூல பிரதியுடைய இயல்பை சொல்ற. இப்படி அதுல பத்த ஜீவனுக்கு இந்த பிரதிகளுக்கு மட்டும் ஞான சங்கோஜம் இருக்கும். அதே அவனை முக்தனா பண்ணவருக்கு ஞான சங்கோஜம் இல்லாம இருக்கான். இதுல வேற அது ஒரு பத்தர்லயே திடீர்னு சில பேர் முக்தனாயிடுவான். யாருன்னா பிரபத்தி பண்ணிட்டதெல்லாம் முக்தனாயிடும். அந்த பொண்ணே இவனுக்கு ஞானங்கள்லாம் விகிதம். சிஸ்டர் உட்பட்டு தான் அச்சேதனமா இருக்கிற கரும்பு இருக்கேன். கரும்பு ரொம்ப திதிச்சு இருக்கும். அதே வேப்பம்பு இருக்க, அது கசப்பா இருக்கும். மாங்காய் இருக்கா புளிக்கும். இவைகள்லாம் இப்படி விசித்திரமான இவைகள்லாம் ஏற்படுறது. அதுக்கு எம்பெருமானுடைய காரியங்கள் என்ன? அது வந்து கர்மானுகுணமாக தானே ஏற்படுறது. அப்படின்னு சொல்லிட்டு போய் கடவுளே ஒத்துக்காதவங்க என்ன சொல்லுவான், இதெல்லாம் இயற்கையில் ஏற்படுறதுவா, இதை போய் வந்து இதுல போய் என்னப்பா கடவுள் கடவுள் சொல்றது என்னப்பா இருக்கு அப்படின்னு சொல்லுவான். அதை கேட்டு எல்லாம் வாங்கிட்டு இருக்கும். ஏதோ ஒரு பாட்டை போட்டுட்டு இதெல்லாம் அனாவசியமான வேலை. என்ன ஐம் சாரின்னு போட்டு ஒரு போட்டோ பாட்டு வேலை. இதெல்லாம் எதுக்கு அவன் காரியத்தை அவன் பார்த்துட்டு போகாம இப்படியெல்லாம் ஒரு காரியம் பண்ணிட்டு இருக்கான். இதனால என்ன லாபமோ தெரியல. அதுக்கு 1008 பேர் போய் சேர்ந்து அதுக்கு பதில் சொல்றான். அதுக்கு தனியா வேற பாட்டை போடுறான். இப்படியே கர்மா காயத்தை வீணாக்கிட்டு. ஆக அதான் சொன்னேன். சொல்லத்தையே இப்போ மாங்காய் செடிக்கும் ஜலத்தை ஊத்துறான், வேப்பப்பூ செடிக்கும் ஜலத்தை ஊத்துறான், கரும்புக்கும் ஜலம் சேவையா இருக்கு. ஆனா எல்லாத்துக்கும் ஒரே ஜலம் தான். ஆனா அதுங்களுக்கு தன்மைகள் மட்டும் தனித்தனியா வேற வேறையா இருக்கு. எதனால? அப்படின்னா அந்த விதையும் அந்த விதைக்கு ஏற்ற மாதிரி அது இருக்கும். அதே மாதிரி எம்பெருமான் நீரோட மாதிரி அவனுக்கு எல்லாத்துக்கும் சக்தி கொடுத்துருக்கான். அதுக்கு கர்மானுகமாக உழைக்கும். ஆனா இந்த வஸ்துக்கள் அவன் சொல்லாப்படுறமே சரி, அது தானா கர்மானுகமாக உண்டாருது. சரி இவ்வளவு நாள் இருக்கு, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சரி அது அழிஞ்சு போறது. இந்த மாதிரி தன்மைகள்லாம் எப்படி வருது அப்படின்னு சொன்னா, அதனால பகவத் சங்கல்பம் இல்லாத ஒண்ணும் நடக்காது. அந்த பகவத் சங்கல்பம் நிச்சயம். நிச்சயம்னா என்ன?
எவைகள் நித்தியமாக இருக்கணும், நித்தியமாக இருக்க கடவுள். எப்போ பிரளயம் உண்டானோ அப்போ பிரணம், அது அவனுடைய சங்கல்பம். எப்போ மறுபடியும் சிருஷ்டி உண்டாதோ இந்த வஸ்து எத்தனை நீடிக்கிறதோ எல்லாம் அவனுடைய சங்கல்பம். அதுதான் அவன் ஒரு ஜீவனுடைய இந்த வஸ்துக்களுடைய கர்மாவை அனுகுணமாக வச்சுட்டு அவைகள் உண்டு பண்ணப்படுறது அப்படின்னு சொல்லப்படுறது. அடுத்ததாக இப்போ எம்பெருமானுடைய சங்கல்ப பிரகாரம் நடக்கிறது அப்படின்னு சொன்னா அப்ப இன்னும் வேதமும் ஐதாத்மிகம் சர்வம் தத்சத்தியம் ஆத்மா தத்துவம் இது சேத்தகேதோ அப்படின்னு ஒரு சாந்தக்கு ஒரு வாக்கியம். அது என்ன சொல்றதுன்னா அவன் ஆத்மா அனுப்பிரவேசிக்கிறதுனா இந்த வஸ்து இப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு உள்ளுக்குள்ள பெருமாள் தூண்டு பண்ணாதான் அது அப்படி அந்த தன்மை உடையதா இருக்கும். இல்லைன்னா அது உள்ளபடி அமையாது. அதான் இது தத் சத்தியம் ஆத்மா அப்படின்னு அந்த ஆத்மாவானது நித்தியம். அது ஐதாத்ம சொல்லுவோம். எல்லாத்துக்கும் இவன் ஆத்மாவா இருக்கான், சகா ஆத்மா அப்படின்னு சொல்லி உபதேசம் பண்ற, சேத்தகத்தை உபதேசம் பண்ற. அதனால அவன் எல்லா வஸ்துலையும் அந்த பிரவேசம் பண்ணி எல்லாத்தையும் நியமனம் பண்றதுனால அவனுக்கு ஒரு தோஷமும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கு அடுத்ததாக இச்சாதேய விஸ்வ பதார்த்த சத்தா நித்தியம் பிரயாஸ்தவத்து சேதனசேஹி நித்யாக நித்தியம் சுதேக பரதந்திர நிஜஸ்வரூபாக பாவத் கமங்களாகி நிதர்சனம். வாஸ்தவம் தான். எல்லா வஸ்துகளும் அவனுடைய சங்கல்பத்தினால நிலை பெற்று இருக்கு. ஆனா அப்படிப்பட்ட வஸ்து சில வஸ்துகள் நிச்சயமா இருக்கட்டும்ன்றாங்க. இதெல்லாம் அனிச்சயமா இருக்கு. இதெல்லாம் எதனால அப்படின்னு கேட்டா அதுவும் அவனுடைய சங்கல்பம் தான். ஏன்னா அதுதான் சொல்ற இச்சாதேக தவ விஸ்வ பதார்த்த சத்தா நித்தியம் பிரியா தவத்து கேசன தேகி நித்யாக நித்தியம் சுதேக பரதந்திர நிஜஸ்வரூபாக பாவத்த மங்களகுணாக நிதர்சனமாக அப்படின்னு இதற்கு பதப்பதார்த்தம். பகவான் விஸ்வ பதார்த்த சத்தா லோகத்தில் இருக்க எல்லா பொருளுடைய இருப்பு இருக்க அது தவ தேவரிலிருந்து இச்சா தேவ சங்கல்பத்தால் ஆகிறது. சங்கல்பத்தால் தான் ஆகிறது. கேச்சனத்து இப்படி நித்திய இச்சா சித்தமான இந்த சில வஸ்துகள் அப்படி சொல்லி எல்லா வஸ்துகளுடைய இருப்பும் இப்படி சங்கல்பத்தா இருக்குன்னு சொல்லி அப்படிப்பட்ட வஸ்துக்கள்ல சிலது தவ தேவரிக்கு நித்தியம் எப்பொழுதும் பிரியாக விருப்பமானது. ஆக இப்படி படைக்கப்பட்ட வஸ்துக்கள்ல சிலதெல்லாம் நிச்சயமா இருக்கட்டும் அப்படின்னு பெருமாள் விருப்பப்படுற. அதனால்தான் ஆத்மா நித்தியம் அப்படின்னு இருக்குது. நித்தியம் சுதேக பரதந்திரம் நித்தியம் எப்பொழுதும் சுதேக பரதந்திர தேவதைகள் ஒருவருக்கே அடங்கின தங்கள் நிஜஸ்வரூபாக இயல்புடன் கூடிய பாவத்த மங்களகுணாக தேவதைய திருக்கல்யாண குணங்கள் மகா எங்களுக்கு நிதர்சனி எடுத்துக்காட்டாக அமையப்படுகிறது. ஆக எம்பெருமானுடைய சங்கல்பத்தினால்தான் இவைகள்லாம் சத்தா பெறது. அது எங்களுக்கு சந்தேகம் இல்லை. சில வஸ்துக்கள் இருக்கிறனால நித்திய இச்சா சித்தம் அனித்திய இச்சா சித்தம்னு சொல்லுவாங்க. நித்திய இச்சா சித்தம் இச்சான்னா விரும்புறது, சித்தம் தான் இருக்கட்டும், இவைகள்லாம் நிச்சயமா இருக்கட்டும் அப்படின்னு அவங்க சங்கல்பம் பண்றதுனால அவைகள்லாம் நிச்சயமா இருக்கு. இதெல்லாம் இப்போ தோன்று மறையட்டும் அப்படின்னு சொன்னா அது அனித்திய இச்சா சித்தம். இப்போ நித்தியர்கள் நிச்சயமாவே இருக்கா. அது காரணம் என்ன அப்படின்னா எம்பெருமா சங்கல்பமானது அது அவர்கள் நிச்சயமாக இருக்கட்டும் அப்படின்னு சங்கல்பம். இது மேல் கொண்டு விடையை கேட்க முடியாது. சங்கல்பம் தான் கடைசியை விட. சரி, சேதனர்கள்ல
இப்படி பத்ரா முத்தரா நித்திரா பிரிச்சால அது என்னன்னா அதுவும் பகவானுடைய சங்கல்பம் தான். இந்த ஜீவனானவன் இவன் சில பேர் பத்ராவே இருக்கட்டும் அப்படின்னு சங்கல்பிச்சுட்டா அவன் அந்த ஜென்மா பூரா பத்ராவே இருப்பான். அந்த பத்ரிலே சில பேர் இந்த ஆச்சாரியை அடைஞ்சு அதுல என்ன ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆச்சாரியர், அதுவும் அவனுடைய சங்கல்பம் தான். இத்தனை ஆச்சாரியர்களை உண்டு பண்ணதும் அவனுடைய சங்கல்பம். அது அந்த ஆச்சாரியர்களுக்கு பல பேர் பிரிஞ்சு போறா. ஆனா ஒன்னா வரைச்சே எல்லாம் பொதுதான், எல்லாரையும் செய்து வருவா. அப்படி வரும்போது தன்னுடைய ஆச்சாரியர்கள் வரும்போது தன்னுடைய ஆச்சாரம் பெருமையா பேசுவா இல்லையா. இது எல்லாமே பகவானுடைய நமக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் கொடுக்குறது எல்லாமே பகவானுடைய சங்கல்பம் தான், அவனுடைய இது. ஆக இதுக்கெல்லாம் இதுதான் அவனுக்கு உயர்ந்த கல்யாண குணங்கள். எல்லாத்தையும் படைத்தான், எல்லாத்தையும் உடனே கொஞ்ச நாளைக்கு சிலது இருக்கட்டும், எது இருக்குன்னு அவனுக்கு தெரியும். அது பிரகாரம் இப்போ ஒரு ஜீவன் பிறந்தான்னாக்கா அது 100 வயசு இருக்கணும்னு அவனே சங்கல்பிச்சிருப்பான். அதுக்கு காரணம் என்னன்னா அவன் ஏதோ போன ஜென்மத்துல புண்ணியம் பண்ணியிருக்கான், அந்த புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த தடவை 100 வயசு இருக்கட்டும் அப்படின்னு அவன் போட்டிருக்கான். சரி, அந்த 100 வயசுல அவன் கஷ்டப்படமே இருப்பானா அப்படி சொன்னா அதுல நடுவில் சில பாபங்கள் பண்ணிருக்கான், அதுல கஷ்டத்தை அவன் அனுபவிப்பான். அதுக்கு முன் ஜென்மத்தினுடைய பாவங்கள் புண்ணியங்கள் அது ஏற்ற மாதிரி இவனுடைய வாழ்க்கை அமையும். ஆக அதுல சில பேர் ஆச்சாரியனை அடைஞ்சு சரணாதி பண்ணிட்டு மறுநாளே போயிடுவான். இது ஏன்? அதுவும் அவனுடைய சங்கல்பம் தான். இப்படி அப்படிப்பட்ட கல்யாண குணத்தை விட எல்லாத்தையும் சிருஷ்டிக்கணும், அதாவது பகவானை அடையணும், சில சம்சாரத்தை ஓடணும், இப்படியெல்லாம் அவனுடைய அந்த கல்யாண குணங்கள் இருக்க அதுவும் அவனுக்கு அடங்கி நடக்கு. நமக்கு தான் நல்ல குணங்கள் இருக்க அது சொல்லு, நமக்கு தான் நிறைய பணம் இருக்க அப்படின்னு எனக்கு இஷ்டப்படுவாதான் கொடுப்பேன் அப்படின்னு எல்லாத்தையும் பண்ணும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி பண்றான். அவனை கேள்வியே கேட்க முடியாதபடிக்கு சுதந்திரனா இருந்தால் கூட அவன் கணக்கு ஒரு நாளும் தப்பாது. அப்படிப்பட்ட கல்யாண குணங்களே உடையவன். அந்த கல்யாண குணம் அவனுக்கு அடங்கினதாகவே இருக்கு. நம்ம குணங்கள் நமக்கு அடங்காது, அந்த குணங்களுக்கு நாம அடங்க மாட்டோம், அந்த குணங்கள் நமக்கு அடங்காது, அதை காட்டி கொடுக்குறோம். ஆனா எம்பெருமான கல்யாண குணங்கள் அவன் பண்ற காரியங்கள் மொத்தமே சரியாக இருக்கும் அப்படின்றபடிக்கு கல்யாண குணங்கள். அதாவது பெருமாளுடைய ரட்சகத்துவம் இருக்குல்ல, அது எல்லாருக்கும் சமமா இருக்கு. ஆனா அவங்களுடைய ஆசிரியர்களுக்கு விசேஷமான லட்சணம் இருக்கு. அதே மாதிரிதான் பெருமாள்கிட்ட பக்தி இருந்தவர்களுக்கு ஐஸ்வர்யங்கள் வேண்டும், ஐஸ்வர்யங்கள் கிடைக்கிறது. சில பேர் கஷ்டப்படுறா, அதுக்கு அவனுடைய கர்மாவுடைய காரணம். அவன் விஷயமா தியானம் பண்ணா அவனுக்கு வேண்டிய சில சௌகரியங்கள் கிடைக்கும். இல்ல பெருமாள்கிட்ட அணுகும், அகலில் அகலும், இப்படிதான் ஆழ்வாங்க. நம்ம போய் பெருமாள்கிட்ட அணுகினா பெருமாள் நம்ம கிட்ட வருவான். நாம பெருமாளை விட்டு தள்ளி போனா அவனும் தள்ளிதான் போவான். இதெல்லாம் அவனுடைய கல்யாணனுடைய ஒரு காரியங்கள் அப்படின்றத இதுல சொல்ற. அச்சேதனை சொன்ன மாதிரி திருக்கணும் கால சுத்த சோத்தம் அப்படின்னு ஜீவன்ல இதே மாதிரி பிரிச்ச தனக்கு விக்கிரகம் உண்டா இல்லையா அப்படின்னா திவ்ய ஆத்மஸ்வரூபம் வேற, திவ்ய மங்களம் விக்கிரகம் வேற. ஆனா எல்லாமே தத்துவமயமானதுதான் ஆனது. இப்போ இந்த நித்திய ஊதி அச்சேதத்தை சேர்த்திக்க. அச்சேதனா அது நிச்சயம், ஆனா மாறுபாட்டை அடைஞ்சே இருக்கும். அப்ப இந்த அச்சேதனை சேர்ந்தது தானே பரமபதம். அப்போ அது நிச்சயம் மட்டும் நிச்சயம் இருக்கு, அது சுபாவத்துல மாறலையே அப்படின்னா அதுக்கு சுபாவ மாறுபாடு உண்டு. அது அந்த மாறுபாடு நம்மள மாதிரி பாஞ்ச பௌதிகமான மாறுபாடு கிடையாது, குருவினுடைய சம்பந்தம் இல்லாது. அங்க உண்டாகிற வஸ்துக்கள்
அவைகள்லாம் பகவானுடைய சங்கல்பத்தினாலே ஏற்படக்கூடியது. இங்க ஒரு கட்டடம் கட்டணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு பிளான் போட்டு அப்ளை பண்ணி அது சாங்ஷன் வாங்கி அதுக்கப்புறம் அது கட்ட ஆரம்பிச்சா 1008 தடங்கள். அந்த ஒரு கவுன்சிலர் வருவான், அதுக்கப்புறம் போலீஸ்காரன் வருவான், என்ன அவங்களுக்குலாம் சண்டை போட்டு அக்கம் பக்கத்தில் சண்டை போட்டு அவன் வீடை கட்டி அவன் அதில் போகிறதுக்குள்ளேயே அவன் படுற கஷ்டம் இருக்க அவ்வளோ. இதெல்லாம் பிரகிருதியில தான். அங்கே அப்படி கிடையாது. அந்த மண்டபம் நினைச்சா உடனே வந்துடும். எத்தனை மண்டபம் அது எல்லாம் பகவானுடைய பகவானும் அந்த நித்திய முக்தர்கள் என்ன விரும்புகிறாலோ அதெல்லாம் பெருமாள் அனுபவத்துக்கு இதெல்லாம் உடனே உண்டாரு. ஆக அங்க சுரூபத்திலையும் சுபாவத்திலையும் மாறுபாடு இருந்தால் கூட அவைகள்லாம் சத்து குணம் உடையது எங்க பரமதத்துல. அதே மூல பிரகிருதி நிச்சயமா இருக்கு. அது இந்த சொரூபம் மாறுபாடு கிடையாது. சுபாவம் மாறுபாடு கிடையாது அப்படின்னு சொல்லி. ஆக இத்தனை பிரிவுகள் இதெல்லாம் இருக்கு. அதனாலதான் இதெல்லாம் எதுவே நிச்சயமா இருக்குன்னு சொல்றாங்களோ இதெல்லாம் பகவத் இச்சா சித்தம் அப்படின்னு சொல்றோம். நித்தியம் தொலைக பரதந்திர நிஜஸ்வரூபாக நித்தியம் பிரியாக கேச்சன நித்யாக அப்படின்னு அதுதான் இவே சொல்றாரு. அதாவது எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் இருக்க அந்த கல்யாண குணங்களை இப்ப பெருமாள் ஒருத்தன் போய் சேவிச்சாலோ இல்லை அவனை கையெழுந்து நாம் பேர சொன்னாலோ அவனுக்கு சில நல்லதெல்லாம் ஏற்படுறது அப்படின்னா அவனுடைய கல்யாண குணங்கள் அவனை தூண்டி விட்டு இவனை அனுகிரக முடியா பண்றது. அதனால்தான் இங்க சொல்லிட்டு ஏக பரதந்திர நிஜஸ்வரவா நித்தியம் பிரியாக கேட்ட நித்யா அப்படின்னு இந்த கல்யாண குணம் தான் இப்படி பண்றது. அது பாவத்த மங்கள குணாகி நிதர்சனம்னாகா எங்களுக்கெல்லாம் உங்களுடைய கல்யாண குணங்கள் தான் எடுத்துக்காட்டாரு. ஒருத்தன் திடீர்னு இத்தனால பிச்சைக்காரனா இருந்தான். அவன் என்ன பண்ணா தெய்வ கொடுத்து உடையவன். அவன் ஒரு நாள் பெரிய பணக்காரன் ஆகிட்டான். என்னடா ஆச்சரியம் பார்த்தா அவன் பெருமாள்கிட்ட பக்தி கொண்டவனா இருக்கான். அவன் பக்தியை பார்த்தது கல்யாண குணங்கள் எம்பெருமான் தூண்டி விட்டு அவனுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னா உடனே அவன் பெரிய பணக்காரன் ஆகிட்டான். ஆக இதுல இருந்தே தெரிஞ்சு உன்னுடைய கல்யாணம். இப்போ ஒருத்தன் முன்னுக்கு வரான் அப்படின்னு சொன்னா கஷ்டப்பட்டான். அப்ப எப்படி முன்னுக்கு வந்திருக்கான் அப்படின்னு அவன் கஷ்டப்பட்ட திசையை கொண்டு சொல்லுவான். சாஸ்திரம் என்ன சொல்றது, கஷ்டப்பட்டான் ஆனா பகவத் சிந்தனையோடு இருந்தான். அந்த அந்த சிந்தனை பகவானை சந்தோஷப்படுத்தி அவனுடைய கல்யாணம் இவனை இவ்வளவு கொண்டு விட்டது அப்படின்னு சொல்லுவா பெரியவாள்லாம். ஏன்னா வேதம் என்ன சொல்றது, விஷ்ணுனா விருதே பூமி இது வக்ஷஸ்ய வேதனா அப்படின்னு ஒரு வேதம் சொல்றது. அதனால எம்பெருமானாலே இவைகள்லாம் எம்பெருமானால இவைகள்லாம் தாங்கப்படுகிறது அப்படின்னு வேதம் சொல்றது. தேவசி சந்தாசம் கம்சோ பூர்மோ வாசுதேவசி வீரன் வித்வான் மகாத்மனா அப்படின்னு சம்ஸ்கிருதத்திலே வருது. இந்த ஆகாசம், சந்திரன், சூரியன், நட்சத்திரம் இதெல்லாம் இந்த பூமி எல்லாத்தையும் தாங்கலாம். எங்க யாரு வாசுதேவசே வீரியன், அவங்க வீரியத்தால் இதெல்லாம் தாங்குறான் அப்படின்னு சொல்லப்படுறது. சுவாமி பாஷ்யக்காரரும் பரமபுருஷ போகோபகரண லீலோபகரணஸ்ய நித்தியதையா சாஸ்திர அவகதஸ்ய பரமபுருஷஸ்ய நித்திய இஷ்டத்வாதேவ ததா அவஸ்தானம் அஸ்தி இது சாஸ்திராத்து அவகமியதே அப்படின்னு சொல்றார். அதாவது போகோபகரணம் லீலோபகரணம் எம்பெருமானுக்கு சிலைகள்லாம் லீலையா இருக்கு, அது போகமா இருக்கு, அதெல்லாம் நிச்சயமா இருக்கு. இதெல்லாம் சாஸ்திரத்தாலே சொல்லப்படுகிறது. அப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்ன, இப்போ பரமபுரத்துல பெருமானுடைய பரம போகத்துக்காக சில வஸ்துக்கள்லாம் இருக்கு, லீலா விபூத்துல சில வஸ்துக்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் அவனுக்கு லீலோபகரணமா இருக்கு.
பரமபதத்துல அவனுக்கு போகோபகரணமா இருக்கு. இங்க லீலா யுகத்துல போகோபகரணமாகவும் லீலோபகரணமாகவும் இருக்கு. இப்படி விசித்திரமான சிருஷ்டி இதெல்லாம் அனுபவிக்கிறான் அவன் வேற. இந்த ஜீவன் பார்த்து கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷப்படுறான்னா, ஆமா, அதாவது நம்ம கணக்கு சரியா இருக்கு பார்த்தியா, அவனுடைய கர்மாப்பதான் படைச்சிருக்குங்க, அதுக்கேற்ற மாதிரி இவங்க எல்லாம் நடக்கிறது அப்படின்னு அவன் ஜீவன் கஷ்டப்படுறத சந்தோஷப்படலாம். ஜீவன் கஷ்டப்படுறத இப்போ ஜோதிஷன் ஒருத்தன் சரியா சொல்லிட்டானாக்கா, ஆஹா இந்த ஜோதிஷன் கரெக்டா சொல்லியிருக்காயா அப்படின்னு சொல்றது இல்லையா? அதே மாதிரி எம்பெருமான் அவனையும் சந்தோஷப்படுறான். நம்ம சர்வஜீவத்துக்கு ஏற்ற மாதிரியே நாம் சிருஷ்டியில எந்த தப்பும் சொல்ல முடியாதபடி இருக்கு பார்த்தியா அப்படின்னு அவனுக்கே அது சந்தோஷமா இருக்கு. அதனால இந்த பரமபுருஷே நித்திய இஷ்டத்வாத்து, இந்த பரமபுரத்துல இவ்வளவு தூரம் அவனுக்கு லீலோபகரணங்கள் இருக்கு, அவனுக்கு போகோபகரணங்கள்லாம் இருக்கு, இதெல்லாம் அவனுடைய சங்கல்பத்தினால. அந்த சங்கல்பம் எப்படி? இஷ்டத்வாதேக, இஷ்டத்வான்னு சங்கல்பாதேக, அது நிச்சயமா இருக்கு. ததா அவஸ்தானம் அஸ்தி சாஸ்தாத்து. பரமபதத்தில் இருக்கக்கூடிய போகோபகரணங்கள் லீலோபகரணங்கள் எல்லாமே நிச்சயமாக இருக்கக்கூடியது. அது அவனுக்கு சங்கல்பத்தினாலே ஏற்பட்டது. இது என்பது சாஸ்திரத்தினாலேயே வெளிப்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறத அவன் பாஷையாக சாதிக்கிறான். சுவாமி தேசிகனும் பிரதான பிரதிந்திர அதிகாரத்துல சர்வ வஸ்துக்களிடையும் சத்தை சங்கல்பாதீனையாகவையாவது அனித்தியங்கள் அனித்திய இச்சையாலே உற்பன்னங்களாயும் நித்தியங்கள் நித்திய சித்தங்களாயும் இருக்கை விவர்த்தத்தை இச்சாதேவதோத விசவதாத சத்தா என்கிற ஸ்லோகத்தாலே அதியுக்தம் விவேகித்தார்கள். இத்தாலே சர்வத்தினுடையும் சத்தா அனுபவத்தே ரூபமான சித்தியை ஈஸ்வர இச்சாதீனை ஆனபடியாலே சர்வம் ஈஸ்வர சங்கல்பா சித்தம் என்று சொல்லுகிறது அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை எடுத்து பிரதான பிரதிநிதி அதிகாரத்துல எல்லா வஸ்துக்களும் நிலை பெற்று இருப்பது எம்பெருமானுடைய சங்கல்பத்துக்கு உட்பட்டதாக இருக்கிறது. அந்த சங்கல்பம் அனித்தியங்களாயிருக்கும் அப்படின்னு சொன்னா அதே கண்ணுக்கு தெரியும், அடுத்து மறைஞ்சு போடுறது. அதனால இது அனித்தியமா இருக்கட்டும் அப்படின்னு சொன்னா அது நிச்சயமா இருக்காது. நிச்சயமா இருக்காதுக்கு அனித்தியம் பேர். தோன்றும் மறையும் இதுக்கெல்லாம் காரணம் அவனுடைய அனித்திய இச்சாசத்தை. இவைகள்லாம் அனித்தியமா இருக்கட்டும் அப்படின்னு அவன் சங்கல்பிச்சிருக்கான். அது நமக்கு உட்பன்னங்களா இருக்கு, நமக்கு கண்ணுக்கு தெரியும். நேற்று ஒரு வீடு இருந்தது, 10 வருஷம் கழிச்சுதான் அந்த வீடு தரமட்டமா இடிஞ்சு போயிருக்கு. இன்னொரு இடத்துல குடிசையா இருந்தது, அது வீடா பரிணமிக்கிறது. இதெல்லாம் அவனுடைய அனித்திய இச்ச சங்கல்பம். நிச்சயங்கள் நிச்சய சேர்ந்தவங்க. இப்போ பரமபதம் இருக்க, அது நிச்சயமா இருக்குன்னா அது என்னன்னா அவன் நிச்சயமா இருக்குன்னு சங்கல்பித்தான். ஆனால் நிச்சய இச்சா சித்தங்கள் இப்படிப்பட்ட அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்தை கொண்டு எங்க ஆழ்வான் அருள் செய்திருக்கார். அதனால இந்த ஸ்லோகம் என்ன ஏற்படுறது அப்படின்னா, சர்வத்தினுடையவும் இந்த லோகத்தில் இருக்க எல்லா வஸ்துக்களுடையவும் சத்தா அனுபூத்தி ரூபையான அது சத்தை பற்றி சத்தியப்படுத்த முடியல, அது பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாமே அது எவ்வளவு நாள் இருக்கக்கூடியோ அதுதான் ஈஸ்வர இச்சாதீனை. அதாவது ஈஸ்வரனுடைய சங்கல்பத்துக்கு விருப்பத்துக்கு உட்பட்டது, அது அதிகமாக உள்ளது அப்படின்னு சாய்கிறார். இப்படி இந்த வைசேஷியம் ஒன்று இருக்கு. அது என்ன இருக்கு, எம்பெருமானுக்கு சரி ஏதோ சக்தி இருக்கு ஞானம் இருக்கு சொல்ற, அதெல்லாம் ஒத்துக்கிறேன். ஆனா சங்கல்பன்றது கிடையாது அப்படின்னு ஒண்ணு சொல்லலாம். யாரு புத்த மதத்தையே வைசேகின்னு ஒருத்தன், அவன் ஞானத்தை ஒத்துக்கிறான், சக்தியை இருக்கான். ஆனா அது இப்படியாக சங்கல்பிக்கிறது அப்படின்னு அந்த சங்கல்பத்தை ஒத்துக்க மாட்டேங்கிறான். அதுக்கு சுவாமி தேசன் நிறைய கிரந்தங்கள்ல கண்டிக்கிறார். ஆக அது சீரங்க கண்டிக்கிறேன். இப்படி
எம்பெருமானுடைய சங்கல்பம் தான் இதுதான் காரணம்னு இந்த ஸ்லோகத்தில் சொன்னார். அடுத்ததாக 37வது ஸ்லோகம். விஸ்வஸ்ய விஸ்வவித காரணம் அச்சுதத்துவம் காரியம் ததேதகிலம் சித்ஸ்வரூபம் தொன்னிரிகாரி விவேதி சிரஸ்து கோஷோ நிச்சீமமேவ தவ தரிசயதி ஈஸ்வரித்துவம். விஸ்வஸ்ய விஸ்வவித காரணம் அச்சுதத்துவம் காரியம் ததேதகிலம் சித்ஸ்வரூபம் தும் நிர்விகாரி விவேதி சிரஸ்து கோஷோ நிச்சீமமேவ தவ தரிசயதி ஈஸ்வரித்துவம். அதாவது இந்த லோகத்துல உண்டான வஸ்துக்கு எல்லாத்துக்கும் நீர் தான் காரணம். அது எப்படி எப்படி இருக்கோ அதுக்கு எல்லாத்துக்கும் நீர் தான் காரணம். அதனுடைய ஸ்திதிக்கு நீதான் காரணம். அதனுடைய பிரவೃತ್ತಿ அதுக்கு நீதான் காரணம். இவ்வளவு பண்ணிட்டு உங்ககிட்ட ஒரு மாறுபாடும் இல்லை. அப்படிப்பட்ட மாறுபாடு இல்லாதவன் தான் பரமாத்மா அப்படின்னு ஸ்ருதி சொல்றது. ஹே அச்சுதா, ஆஷ்டத்துல நெருவ விடாதவன், விஸ்வசிய எல்லாவற்றிற்கும், விஸ்வவித காரணம் எல்லா வகையான காரணம். எல்லா வகையான காரணம் என்ன? அதனுடைய படைப்பு, அதனுடைய ஸ்திதி, அதனுடைய பிரவೃತ್ತಿ, அதனுடைய லயம், எல்லாத்தையும் ஒன்னா காரணம். தும் தேவரீரே சித்து அச்சித்து ஸ்வரூபம். அதாவது ஜீவன் ஜடம் என்றபடியான நிலையில் உள்ள ஏதற்கு அந்த இவை அகிலம் எல்லாம் காரியம் உம செயலுக்கு உட்பட்டவை. தும் தேவரி நிர்விகாரா, யாதொரு மாறுபாட்டையும் அடையாதவர். இதி என்பதால் வேத சிரஸ்து உபனிஷத்துக்களில் தோஷா முறையீடு தவையேவ தேவரிக்கே ஈஸ்வர தத்துவம் ஈசனாகும் நிலை அளவு கடந்தபடியே காட்டுகிறது அப்படின்னு சொல்ற. அதாவது ஜடம் அஜடம், அதாவது ஜடம்னா நீ ஜடமா உட்காந்துருக்க அப்படி இல்லை. ஜீவனுக்கு ஞானஸ்வரூபம் சொல்லிட்ட, ஆனா பத்தத்திற்கு ஞான சங்கோச்சம் உண்டுன்னு சொல்ற. ஜீவன் ஞானம் முடியுதுன்னு சொல்லிட்டு அடுத்து பின்னாடி பிரகிருதி மண்டலத்தில் இருக்கிற ஜீவனுக்கு ஞான சங்கோச்சம் உடையவன் அப்படின்னு சொல்ற. அதே அவனுக்கு முக்தனா போனோடனே அங்க ஞானம் விகாசம் ஆயிடுதுன்னு சொல்ற. இந்த நிலையெல்லாம் இருக்க இதெல்லாம் உங்களுடைய காரியத்தினால்தான். இந்த அதனாலதான் இங்க ஜீவன் ஜடம் என்றபடியான நிலையில்னு சொல்ற. ஞானம் இருந்தா கூட அந்த ஞானமானது சரியா இல்லை அப்படின்னு சொன்னா அது ஜடம் தான் பேரு. ஏன்னா சாஸ்திரத்துக்கிட்டையும் போகாது, பகவான் கிட்டையும் போகாது, தான் தோணியதான் நடக்கும். அதனால ஞானம் இருந்து பிரயோஜனம் இல்லை. அதே ஞானம் இருந்து சாஸ்திரங்கள் பிரகாரம் எம்பெருமான ஆராதிச்சு இருந்தா அவனை எல்லாருமே கொண்டாடுவான். அவனுக்கிட்ட நல்ல பழக்கங்கள்லாம் இருக்கும். ஆக இப்படி ஒருத்தன் நல்ல பழக்கம் உடையவனா இருக்கான், ஒருத்தன் நல்ல பழக்கம் இருக்கான். அதனால அவனுடைய ஞான தாரதமியங்கள்லாம் இருக்கு எங்க பிரகிருதியில் இருக்கிற ஜீவன். ஆனா எம்பெருமானுக்கு இந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது. இந்த வஸ்துல எல்லா வஸ்துலையும் உள்ள பூர்றான், ஆனா அதனுடைய தோஷம் இவனுக்கு கிடையாது. எல்லாத்தையும் என்ன பண்றான், அது இருக்கிற தோஷம்லாம். இப்போ ஒருத்த மனுஷன் கேட்டா யாராவது கடவுளை வீரானோ அவனதான் வீவான்.
ஏன்டா இப்படி மொத்தமா இருக்கே அப்படின்ட்டு. இத்தனைக்கும் அவன் சரீரத்துக்குள்ள பரமாத்மா இருக்கான். இருந்துச்சே கூட ஏன்டா இப்படி கட்டமா இருக்க அப்படின்னு அவங்க இந்த சரீரத்துக்கு அந்த சரீரம் உள்ள ஜீவனை பார்த்து தான் சொல்லிட்டு. ஆனா உண்மையில அந்த கெட்டவன்றது பரமாத்மா கிடையாது, அவனுக்கு ஒட்டாது. ஆக எப்படி எல்லா வஸ்துக்குள்ளேயும் நல்ல வஸ்துக்குள்ளேயும் இருக்கான், கெட்ட வஸ்துக்குள்ளேயும் இருக்கான். அந்த கெட்ட வஸ்துக்களுக்கு இருக்கிற சுபாவங்கள்லாம் விருத்தமா இருக்கு, இருந்தாலும் அவனுக்கு அதுல ஒட்டாது. இதெல்லாம் இது நான் சொல்ல, வேதாந்தங்கள்ல சொல்லப்படுறது. சொல்லிட்டு இப்படிப்பட்ட ஈஸ்வரத்துவத்தை உடையவன், அதாவது ஈஸ்வரன் அதுல நியமிக்கக்கூடிய சாமர்த்தியத்தை உடையவன் அப்படின்னு சொல்றது. இப்போ ஒரு மண்ணால ஆன குடத்தை பண்றோம், மண் இருக்கு, மண் அப்படியே குளமாயிடுமோ? ஆகாது. அதுக்காக என்ன பண்ணணும்? அதை ஜலத்தை கொட்டி அதெல்லாம் ஒன்னா சேர்த்து அதை போட்டு அமுக்கணும். அதுக்கு ஒரு குயவனும் அவன் காலால போட்டு அதெல்லாம் வச்சுருக்கான். அது பண்ணி ஒரு பக்குவம் வரும். அதுக்கப்புறம் அவன் கையில ஒரு தண்டை இருக்கும், சக்கரை ஒண்ணு இருக்கும், அதை வச்சு இதை சுத்தி விட்டு கடத்தை குடத்தை உண்டு பண்றான். அப்போ மண்ணு குயவன் அவன் கையில தண்டம் சக்கரம் இதெல்லாம் இருக்கு. மண்ணுதான் உபாதான காரணம். நிமித்த காரணம் இந்த குயவன். அந்த தண்டம் சக்கரம் இல்லை, அது சககாரி காரணம். இப்போ அதாவது ஒரு வஸ்து பண்ணதுன்னா 3 வேணும். என்ன வேணும்? உபாதான காரணம். அதுக்காக செய்யறதுக்கு தான் வந்து நிமித்த காரணம், அதுக்கப்புறம் சககாரி காரணம். இது 3 வேணும். இல்ல நெய்யாயிக தார்க்கிகெல்லாம் கூட ஒத்துருக்கா. உலகம் இருக்கே அது ஜட பொருள். ஜடம்னா அறிவில்லாது. அதை உண்டு பண்றான எம்பெருமான், அவன் வேற, அவன் சர்வஜன். இப்போ மண்ணு வேற, குயவன் வேற இல்லையா? இந்த மண்ணு ஸ்தானத்துல ஜகத்து, குயவன் ஸ்தானத்துல எம்பெருமான். அதனால அப்படிதான் சொல்லணும். அதாவது உபாதான காரணமும் நிமித்த காரணம் வெவ்வேறுதான் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா அதை ஒத்துக்க, இல்ல ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு சொன்னா அந்த மாறுபாடு அடையிறதோ இல்லையா? அப்போ அந்த மாறுபாடு அடையிற தன்மையே வராது. ரெண்டு பேரும், அதாவது உபாதான காரணம் நிமித்த காரணம் வெவ்வேறா இருந்தால்தான் விகாரம் அடைகிற வஸ்து வேற அப்படின்னு தெரியும். இப்போ மண்ணு மண்ணுதான் விகாரம் இருக்கு, குயவன் விகாரம் வரானோ? இல்ல. அவன் கொஞ்ச நேரம் டயர்டா வர்றான், அது வேற இருக்கு. ஆனா மண்ணுதான் விகாரம் இருந்து குயவன் விகாரம் ஆகுது. அது மாதிரி ஜெகத்தை உண்டு பண்ற எம்பெருமான் விகாரம் அடைவதில்லை, அவன் நிமித்த காரணமாக இருக்கான். அது இதுதான் நிஷ்கிரியம் நிஷ்கிரியம் சாந்தம் நிரவத்தியம் நிரஞ்சனம் அப்படின்னு பல வேத வாக்கியங்கள்லாம் இருக்கு. இத்த வச்சு என்ன பண்றா, இந்த பாசுபதர்கள்லாம் என்ன பண்றா,
உபாதானத்து பகவான் நிமித்தம் பரமேஸ்வரா அப்படின்னு அதுக்குள்ள வித்தியாசம் நினைக்கலாம். அதாவது நீ சொல்றது வாசம் கரெக்டு. உபாதானம் அதாவது மண் ஸ்தானத்துல பகவான், ஆனா உண்டாக்குற கோயவன் ஸ்தானத்துல யார் தெரியுமா? பரமேஸ்வரன். அவனுடைய கடவுளை அவன் கடவுளை கிருஷ்ணா சொல்றான். ஆமா, ஆக அப்படிதான் சொன்னாங்க. வேதனா அப்படி சொல்லல. இந்த விகாரம்ன்றது ஜடப்பொருள் தான் ஏற்படுறது. விகாரம் தான் மாறுதல். மாறுதல் வந்து ஜடப்பொருள்கள், அறிவுற்ற பொருள்கள் தான் ஏற்படும். கேக்குறதா? ஹலோ, அடியன் கேக்குறது சுவாமி, நல்லா கேக்குறது. சரி. அதனால விகாரங்கள்லாம் பரமாத்மா கிடையாது. இந்த ஜடப்பொருள்கள் அச்சேதன பொருள்கள் தான் ஏற்படும். அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய, ஏன்னா இந்த வஸ்துக்கள்லாம் அவனுக்கு சரீரம், நம்ம விஸ்வாச சித்தாந்தத்துல இவைகள்லாம் எம்பெருமானுக்கு சரீரம்னு சொல்றதுனால நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம சரீரத்தை இருந்தா நமக்குள்ள ஆத்மா இருக்கு, சரீரங்கள்லாம் இருக்கு. இந்த சரீரம் ஆத்மானால நியமிக்கப்படுது, இப்படி பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்னு. அதே மாதிரி லோகம் மொத்தம், இந்த லோகத்தில் இருக்கிற வஸ்துக்கள் மொத்தம் எம்பெருமானுக்கு சரீரமா இருக்கிறதுனால அவன் பரமாத்மா இருந்து எல்லாத்தையும் இப்படி இயக்குகிறான் அப்படின்னு இப்படிதான். ஆக ஸ்ரீபாஷ்யக்காரன் ஸ்ரீபாஷ்யத்துல பிரம்மவனம் பிரம்ம சவிருஷா ஆசித்து ஏதோ தியாவா நிஷ்ட தச்சுன்னு ஒரு சுட்டி எடுத்து இப்படிதான் எல்லாத்துக்கும், அதாவது எம்பெருமான் உபாதான காரணமாக, அதாவது அவனே உபாதான காரணம், அவனே நிமித்த காரணம். ஏன்னா யோகத்துல உபாதானக்காரன் வேற, நிமித்த காரணம் வேறன்னு சொல்லியிருக்கான். ஆனா பரமாத்மா விஷயத்துல அவனே தான் உபாதான காரணம், அவனே தான் நிமித்த காரணம் அப்படின்னு சொல்லப்படுறது. இதுதான் வித்தியாசம். அதுக்கு என்ன திருஷ்டாந்தம் அப்படின்னா, நம்ம சரீரத்தை எடுத்துட்டா குழந்தையா இருந்தோம், அப்புறம் கொஞ்சம் வளர்ந்தோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் யுவானம், அப்படி இப்படிலாம் வரணும், அப்புறம் ஜரா போகணும். இந்த பரிணாமங்கள்லாம் எதுல இருக்கு? நம்ம சரீரத்துல, நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச சரீரத்துல ஏற்படுறது. ஆக சரீரத்தில் ஏற்படக்கூடியது தான் இந்த விகாரங்கள்லாம். ஆக இதெல்லாம் இப்போ மண்ணு குடமா பரிணமிக்கிறது, இதெல்லாம் திருஷ்டாந்தங்கள். ஆனா எம்பெருமான் விஷயத்துல அவனே உபாதான காரணம், அவனே நிமித்த காரணம், அவனே சககாரி, அவனுடைய சங்கல்பங்கள்லாம் சககாரிகாரியமா இருக்கு அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. வேதத்திலையும் தது ஆத்மானும் சுயம்பு குருத்தா அப்படின்னு இருக்கு. அதனால பிரம்மத்துக்கு இதை கொண்டு என்னன்னா எல்லா வசனும் பிரம்மவனம் ஆசித்து எல்லாமே பிரம்மமா இருக்குன்னு சொன்ன உடனே என்ன பண்ணிட்டான், பாஸ்கராதிகள்லாம் என்ன பண்ணா பிரம்மஸ்வரூபத்துக்கே பரிணாமம் உண்டு அப்படின்னு ஆரம்பிச்சுட்டான். அதுதான் இங்க நித்தியம் தொதேக பரதந்திர நிஜஸ்வரூபாக பாவத்து மங்கள நிதர்சனம்ன்ற சொல்லி, அதனால எம்பெருமானுக்கு ஸ்வரூபத்தில் ஒன்றும் விகாரமே கிடையாது அப்படின்னு சொல்லி அங்க முடிக்கிறார். அதுக்கு அடுத்ததாக 37வது ஸ்லோகம். கிம் சாதனா நிவசன் கிம் உபாதான தஸ்மை ஃபலாய சிததி இதம் சமஸ்தம் இத்யாத்யனிஷ்டித விதர்க்கமதர்க்கயந்தः ஸ்வத்வைபவம் ஸ்ருதிவிதோ விதுர பிரசக்யம். இந்த ஸ்லோகத்தினால
என்ன இப்போ குயவன் மண்ணை உண்டு பண்றான், அதுக்கு தண்டம் சக்கரம் எல்லாம் வச்சுட்டு இருக்கான். அந்த மாதிரி ஏதாவது சாதன பெருமாள் வச்சிருக்கானா? சரி, குயவன் அதெல்லாம் பண்றதுக்கு தனியா ஒரு இடம் வச்சுட்டு இருக்கான். அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? சரி, மண்ணு தான் குளமா இருக்கு, அந்த மாதிரி மண்ணு மாதிரி ஏதாவது திரவியம் வச்சுட்டு இருக்கியா நீ? சரி, இதெல்லாம் யாரு பயனுக்காக நீ உபயோகப்படுத்துறது இதெல்லாம் அப்படின்னா கேள்வி கேட்கிற. இதுல கிம் சாதனஹ क्व निवसन् किम् उपाददानः कस्मै पलाय सृजति ईश इदं समस्तम् इत्याद्य निष्ठित कुतर्कम् अतर्कयन्तः त्वद्वैभवं श्रुतिविदो विदुरप्रदर्क्ष्यम्. ஈஷா எம்பெருமான் கிம் சாதனா எதை கருவியாய் கொண்டு நிவசன்னு எங்கு எங்கு நின்று எங்கு இருந்து கொண்டு கிம் உபாததானா எதை மூலப்பொருளாய் வைத்து கஸ்மை பலாய எந்த பயனை கருதி இதம் சமஸ்தம் இந்த எல்லா பொருட்களையும் சுயத்தை உண்டு பண்ணுகிறார். இத்தியாதி அனுஷ்டித இது முதலான நிலை நிற்காத குதர்க்கம் கோலனான தர்க்கங்களை அதற்கியந்தகா எண்ணியும் பாராத ஸ்ருதிவிதா வேதம் வல்லார்கள் வைபவம் உமது பெருமையை பிரதர்க்கியம் எண்ணியும் பார்க்க முடியாதாய் விதுகு அறிகிறார்கள். எம்பெருமானுக்கு, அதாவது எம்பெருமானுக்கு அவனை இல்லைன்னா சாதிக்கக்கூடிய மதங்கள் நிறைய இருக்கு. கடவுளே இல்லை, பிரம்மம்ன்றது ஒண்ணு கிடையாது அப்படின்றது. சரி, அவனுக்கு எத்தனையோ பிரபாவங்கள்லாம் சொல்லியிருக்கு. அவன் உலகத்தை சிருஷ்டி பண்றான், அதன் மேலே நிறுத்துறான், அதெல்லாம் அவனுடைய காரியமே கிடையாது, அவனுக்கு இது சம்பந்தமே கிடையாது அப்படின்னு அவனுடைய வைபவத்தெல்லாம் குறைச்சி பண்றதுக்கு பல தார்க்கிகள் நெய்யா பல மதங்கள் இருக்கு. ஆனா இந்த வேதத்தை பூர்ணமா அறிஞ்ச மகான் இருக்காளே, இதெல்லாம் உன்னுடைய வைபவம் அப்படின்னு அந்த அதே வேதத்தை கொண்டு என்ன ஒன்ன சாதிக்கிற, உன்னுடைய பிரபாவத்தை சொல்றா. என்ன ஆச்சரியம், பல பல பேர் இல்லைன்னு சொல்றா. அதுல நம்ம சேர்ந்தவர்கள் ஞானிகள் அதே வேதத்தை கொண்டு உன்னுடைய பிரபாவத்தை பேசுறார். அவனுக்கு என்ன பிரயோஜனம்? இந்த லோகத்தை படைக்கிறதுனால அவனுக்கு என்ன ஆகுது? இப்படி இந்த ஜீவர்களை கஷ்டப்படுத்தி ஒருத்தன் சந்தோஷமாகதான், ஒருத்தன் வெற்றி படிக்கிறான், ஒருத்தன் காரத்தால இருந்தால் குடி இடத்துல ஒருத்தான், ஒரு சின்ன குழந்தை போனா கோவில் போயிட்டு இருக்கு. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரியங்கள் பண்ணிட்டு இருக்கா. விசித்திரமான உலகம். அதுல இதனால உனக்கு என்ன லாபம்? எதுக்காக படைச்ச இந்த உலகத்தை? சரி, நீ எந்த இடத்துக்கு கொண்டு பண்ற, உனக்கு என்ன படைக்கிறதுக்கு? தச்சன் இருக்கான்னாக்கா தச்சன் கையில உளியெல்லாம் கொண்டு அழகான மர வேலைகள்லாம் செய்யறான், மரத்தை கொண்டு. அத மாதிரி நீ ஏதாவது பண்றியா என்ன? கிம் சாதனா எந்த கருவியை கொண்டு நீ பண்ற? உனக்கு என்னென்ன சாதனங்கள் இருக்கு? கனிவசன் எந்த இருந்து பண்ற? நான் எங்கேயும் பாக்குறேன், தச்சனை பாக்குறத பாக்குறேன், குயவன் பண்றத பாக்குறேன், இன்னும் ஆபரணங்கள் பண்றானே தட்டான் அவனையும் பார்க்கிறேன். எல்லாரும் காரியம் பண்ணி கையில வச்சுருக்கா. தங்க பிஸ்கெட் வச்சுருக்கான், மூலப்பொருள். இது அதனால மூலப்பொருளையும் பார்க்குறேன், அதுக்கு வேண்டிய செய்யறவனை பார்க்குறேன், அவனுக்கு வேண்டிய கருவிகள் பார்க்குறேன். இந்த சாதம் லோகத்துல இருக்கு. இப்போ நகையை பண்ணா அதை போட்டுக்கிறதுக்குன்னு ஜனங்கள் இருக்கு, அவளுக்கு எட்ட மாதிரி இவன் பண்றான். அது மாதிரி பாணிகள் இவாளெல்லாம் உபயோகப்படுத்துறதுக்காக அதை பண்றான். பிடிச்சு அவன் யாராருக்கோ உபயோகம் பண்றது இந்த காரியம் பண்றான். நீ யாரு உபயோகத்துக்காக நீ பண்றதுதான்? இதனால யாருக்கு என்ன உபயோகம்? எங்களுக்கு பண்றதுதான் அவன் தான் இருக்கானே. எனக்கு ஓடுமா, குடம் ஓடுமா, கிட்ட போய் ரூபாய் வாங்கிட்டு போடுறேன். மர சாமான் போடணுமா, சோபா செட்டு ஓடுமா, கடையில் போய் வாங்கிட்டு வரேன். இதுல நீ எங்க வந்து நடுவில் இதுல அப்படின்னு கேள்வி கேட்கிறேன். கிம் உபாதான எந்த மூலப்பொருள் பண்ற? கஷ்மை பலாய யாருக்காக பண்றதெல்லாம் அப்படி இதெல்லாம் சிஜத்தி உண்டு பண்ணுகிறார். உண்டு பண்ணுகிறேன்னா துபார் பார்க்குற வஸ்து எல்லாம் பண்ணிருக்கே, இது எப்படி பண்ண, எத்தை கொண்டு பண்ண, எந்த இடத்துல இருந்து பண்ண, யாருக்காக பண்ண, அப்படி எல்லாம் இதம் சமஸ்தம் லோகத்தில் இருக்கிற வஸ்துக்கள்லாம் இது உண்டு பண்ணிருக்க யாருக்காக? இத்தியாத் அனிஷ்டித உதர்க்கம் அதர்க்கயந்தா.
இப்படிதான் கேள்வி கேட்கிறான். என்ன இதெல்லாம் குதிர்க்கும் அனாவசியமான கேள்விலாம் கேட்டு எல்லாரையும் குழப்பிண்டு என்ன அதுக்கு ஒரு கும்பல் சேர்ந்துடும். அதனால ஏன்னா வாசமா பார்க்கும்போது லோகத்துல வஸ்துக்கள் உண்டு பண்றதெல்லாம் அவன் என்னன்னு பார்க்கறோம். என்ன அப்படி இருந்துச்சு இது கடவுள் சிருஷ்டி பண்ணார் கண்ணுக்கு தெரியுதா? சரி இந்த உலகத்தை எத்த கொண்டு பண்ணார், அதுக்கு என்ன மூலப்பொருள் என்ன அதுக்கு? பிருத்திவி, அது கண்ணுக்கு தெரியுமா உனக்கு? அப்புறம் அதுக்கு வேண்டிய சககாரங்கள்லாம் என்னது? போய் இவன்லாம் தண்ட சக்கரம் வச்சுட்டு இருக்கான், அவன் தங்கத்தை பண்றவன் அவன் வேண்டிய சுத்தி குத்தி எல்லாம் வச்சுட்டு இருக்கான். அதுக்கு நீ என்ன வச்சுட்டு இருக்க? இதே கேட்கணும்னா அதுக்கு பதில் சொல்லணும். லோகத்தை இதெல்லாம் கண்ணுக்கு தெரியும், அவன் கண்ணுக்கு தெரியாது. அவன் மட்டும் அவன் பண்ற சேஷன்ல நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனா இப்படி எல்லாம் இந்த ஜலத்தை உண்டு பண்ணாலும் யார் சொல்றது? வேதம் தான் சொல்றது. எப்படி பண்றான் அதையும் சொல்றது. இப்படி வேதத்துல இருக்கிற வஸ்துவை கொண்டு நம்ம சொல்றோம். ஆனா இதெல்லாம் கேள்வி லோகத்தில் பார்த்துட்டு நம்ம கேள்வி கேட்கறோம். இதனால கடவுள் இல்லை அப்படின்னு வாஸ்தவம் தான் அப்படின்னு எல்லாரும் நம்புறான். ஆமா யார் அவன் சொல்றது கரெக்ட் தானேயா? இந்த மண்பாண்டம் யாரு அப்படின்னு சொன்னா இவன் தான் பண்ண காமிக்கிறோம். இந்த உலகத்தை பண்ணவன் யாருன்னு நம்ம காமிக்க முடியுமா? இந்த குடம் மண்ணால் ஆனதுன்னு சொல்றோம். அவன் இந்த ஜகத்துன்னு சொல்றிய ஜகத்தை எந்த மெட்டீரியல்ல ஆனது காட்ட முடியுமா உன்னால? கேட்கிற கேள்வி கரெக்ட் தானே? அவ்வளவுதான். அப்படியே எல்லாரும் மாறிட வேண்டியதுதான் இல்லையா? ஆனா நம்ம பெரியவர்கள் நம்மளுடைய உண்மையான அறிவினால பகவாத்தினுடைய அனுகிரகத்தினால இவைகளுக்கெல்லாம் அவன் எல்லாத்துக்குமே உபாத அனுகரம். அவன் தான் நிமித்த காரணம், அவன் தான் சககாரிகளும், அவன் தான் எல்லாமே அவன் தான். தனியா மூலப்பொருள் கிடையாது. இருக்கு அந்த பிரகிருதியும் அவனுடைய வஸ்து தான், அவனுக்கு சரீரமா இருக்கிறாருதான். அப்படி தார்க்கிகாலையும் சரி எல்லாரையும் இது பண்ற குதர்க்கவாதிகள் எல்லாம் போகிற இதுல அதுதான் இங்க விவரணம் பண்றார். எந்த காரியம் பண்ணாலும் அதுக்கு பலன் இருக்கணும். அது லோகத்தை பார்க்கிறோம் வஸ்துவெல்லாம். அதுவும் இல்லாத அவன் சத்தியகாமன். அவன் நினைக்கிறதுலாம் எப்பவும் அவன் கிடைக்கும். சர்வமிதம் அபியாத்தகான்னு வேற சொல்றது. அவாப்த சமஸ்த காமன்னு சொல்றது. அவனுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அவன் எல்லாத்தையும் அவன் ஏற்கனவே பெற்றவன் தான். அவனுக்காக ஒன்றும் இந்த உலகத்தை பண்ணதால அவனுக்கு ஒன்றும் இல்லை. கீதையிலையும் சாய்க்கிற நமே பார்த்தாசி கர்த்தவியம் திரிசுலோகேஷு கிஞ்சன. என்ன எனக்கு செய்ய வேண்டிய காலம் இந்த 3 லோகத்தையும் எனக்கு ஒண்ணுமே இல்லை. நான் அனவாப்த சமஸ்தக அது அவாப்தவியம். அதனால நான் எல்லாமே என்னால பெற்றவன் எனக்காக ஒன்றும் வேண்டியதில்லை அப்படின்னு ஆள வந்தாலும் ஆப்த காமசிய காஸ்திரஹா அப்படின்னு கேள்வி கேட்டு அந்த ஈஸ்வர சக்தியில எல்லாம் சாய்க்க அங்கெல்லாம் செய்யும். ஆக முதல் இதுல சாதனகா கிம் சாதனகான்னு சொல்லு. ஒரு வஸ்துவை படைக்கணும்னாக்கா அது நிறைய கருவிகள் வேணும். ஆனா இவங்கிட்ட எந்த கருவியும் இருக்குதா தெரியல. அதனால அவனுக்கு சிருஷ்டி பண்றது அவனுக்கு கூடாது, வராது அப்படின்னு சொன்ன. அதனால ஏதோ ஒரு இடத்துல ஒரு வஸ்து உண்டாகணும். அப்போ சரி இதெல்லாம் எம்பெருமானை எம்பெருமான் உண்டு பண்ணாது. அந்த எம்பெருமான் யாரு? சரி எல்லாம் இந்த எம்பெருமான் தான் தாங்கப்படுகிறதுன்னு சொல்ற. அப்போ அவனை தாங்கிறது யாராவது இருக்கா? அவனை சிருஷ்டி பண்ணது யாரு? சரி எம்பெருமான் நீ இருக்கிற அவனை சிருஷ்டி பண்ணது யாரு? அப்போ எம்பெருமான தாங்கிறவன் யாரு?
அப்படின்னு சொன்னா இதுக்கு யாரு பதில் சொல்லுவா? அதுக்கு அத்வைதி என்ன சொல்றாங்க? அது வந்து பிரம்மத்துக்கு வந்து அவித்யை வந்து மறைச்சுன்றது, அதனால இங்க வந்து எல்லாம் பலவா தெரியுது அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் சொல்ல முடியாது, அப்படி சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் அதாவது அதான் இப்போ முதல் கேள்வின்னு கிம் சாதனகான்னு சொன்னார். இப்போ எம்பெருமான லோகத்துல அதை பார்க்குற மாதிரி அவனுக்கு சாதனங்கள்லாம் ஒன்றும் தெரியலையே, அதனால அவன் சிருஷ்டிக்க முடியும் முடியாது. கிம் நிவசன்னு எந்த இடத்துல இருந்து பண்றான் அப்படின்னு சொன்னா வந்து அந்த பிரம்மத்தை நமக்கு அவித்யை இருக்கிறதுனால அந்த பிரம்மம் நம்ம கண்ணுக்கு தெரியாது அப்படின்னு ரெண்டாவது நாள் சொல்றோம். அதுக்கப்புறம் மூணாவது கிம் உபாதானகா. உபாதான காரணம்னா என்ன அப்படின்னா அது மாறுபடக்கூடியதான உபாதான காரணம். அதனால உபாதான காரணம் இருக்கு, மாறக்கூடியது எது? உபாதான காரணம் மாறணும். ஆனா நீ ஈஸ்வரன் சொல்றிய அவன் தான் மாற மாட்டானே, அப்ப உபாதான காரணம் என்ன? அதுக்கப்புறம் நாலாவது கேள்வி என்ன? கஸ்மை பலாய. கஸ்மை பலாய அப்படின்னு சொன்னாக்க யார் பொறுப்பு அப்படின்னு கேள்வி வரும். அதான் அவன் தான் ஆபத்த சமஸ்காரனாச்சு, அதனால அவனுக்கு ஒன்றும் வேண்டியது இல்லையே, அதனால அவனுடைய அன்பருமான அனுப்பிரவேசம் வேண்டியதில்லை அப்படின்னு இப்படி கோணமான 4 விதமான கோணலான கேள்வி எல்லாம் கேட்டு அதுக்குதான் இங்க தெளிவு பண்றார். இப்போ கிம் சாதனா அப்படின்னு முதல்ல கேள்வி கேட்டது இல்லையா, அதுக்கு சொல்றார் கமலா நிரபாய தர்ம பத்னி கருணாத்யாக ஸ்வயம் ரித்விஜோ குணாஸ்தே அப்படின்னு பின்னாடி சொல்ல போற. அதனால பெரிய பிராட்டி இவங்கிட்டே எங்கிருந்தால்கிட்டே இருக்கு காருண்யம், வாத்சல்யம், இந்த குணங்கள். இதெல்லாம் தான் சாதனம் அவனுக்கு. எப்படி தண்டம் சக்கரம்லாம் குயவனுக்கு ஒரு சாதனமோ அந்த மாதிரி பெரிய பிராட்டி என்ன அவளுடைய ததிங்கித பராதீனான்னு பேரை சொல்லியிருக்கும். விராட்டினுடைய துருவ நெற்றியை கொண்டு இவன் எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறான்னு சொல்லுது. அதுவே ஒரு சாதனம், இவனுக்கு கருவிகள். அதுதான் இவங்கிட்டே இருக்க சோகமான கருணை. அதுன்னு முதல் கேள்விக்கு பதில் சொல்லியாச்சு. கிம் சாதனா, தண்ட சக்கரம் போல இவங்கிட்ட சாதனம் இல்லையா அப்படின்னா இருக்குடா. பெரிய பிராட்டியார் அவருடைய துருவ நெற்றி அமைப்பு, இவங்கிட்டே இருக்கிற கல்யாண குணங்கள், இதெல்லாம். இது முதல் கேள்விக்கு பதில் சொல்லிட்டார். அது சொல்றதே ஒரு திருஷ்டாந்தம் சொல்ற. அதாவது ஸ்ரீபாஷ்யத்துல ஒரு அதிகாரம் வருது. அதுல பால் தயிரா மாறுறதுக்கு பால் வேற தயிர் வேற. கண்ணுக்கு பால் ஒரு மாதிரியா இருக்கும், தயிர் ஒரு மாதிரியா இருக்கும். இது பால்ல இருந்து கம்ப்ளீட்டா தயிர் மாறுறத அதுக்கு என்ன எப்படி மாறுறது? அது இந்த பால்ல கொஞ்சம் போறோம்னா மோர் சேர்க்கிறான். அதேதான், அதாவது தயிர் வந்து மோரா ஒரு நிலை அடையிறது. அது எதனால நாம போட்டு அதை மொத்தால கிடைச்சி அது மோராகும். அந்த மோரையை கொண்டுதான் திருப்பி பால் துவைக்கிறதுக்கு வச்சிருக்கோம். இப்ப பால்ல இருந்து உண்டான மோர் தயிரானதுல அந்த மோரை கொண்டு இந்த பாலை தயிராக்குறது.
அதே மாதிரி வேற வஸ்து வேண்டியது இல்லையா அதுக்கு? அது மாதிரி எம்பெருமானு. அதனால அதுக்கு மேல இந்திரியங்கள்லாம் இல்லாம எப்படி கை கால்லாம் ஒண்ணும் இல்லை, அதெல்லாம் இல்லாத எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா விகரணத்துவம் அப்படிங்கிற சூத்திரத்துல பஷ்டத் சக்ஷு சஷ்ணோ பிரகரணா அபானுபாதோ ஜனனோ கிரகீதா அப்படின்னு சொல்லி அவனுக்கு இந்திரியங்கள் கிடையாது ஒத்துக்கிறான். ஆனா எப்படிப்பட்ட இந்திரியங்கள் கிடையாது தெரியுமா? கொஞ்ச நாளைக்கு கண் தெரியுது, அப்புறம் கண்ணு மறைஞ்சு போடுறது, அதுக்கப்புறம் அதுல என்ன கேட்ராக்ட் வந்துடுறது, ஆப்ரேஷன் பண்ணா அப்புறம் தெரியுது. அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. நமக்கு பார்க்கறதுக்கு கண்ணுல ஒரு சக்தி இருக்கு, பார்க்கக்கூடிய சக்தி. அந்த மாதிரி சக்தி எல்லாம் அவன் கண்ணுக்குள்ள நரம்பெல்லாம் இருக்கு, ரத்த ஓட்டம் இருக்கு அப்படின்னா அந்த கண்ணு கிடையாது. அதனால உனக்கு இந்திரியங்கள் இருக்கிறது மாம்ச பிண்டங்களால, அவனுக்கு அப்படி கிடையாது. அவனுக்கு இந்திரியம் உண்டு, ஆனா அந்த இந்திரியத்தை கொண்டுதான் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. நீ உனக்கு கண்ணு அழிஞ்சு போய் கண்ணு திடீர்னு போயிடுச்சுனாக்கா உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. அவனுக்கு கண்ணுன்றது ஒண்ணு உண்டு, ஆனா அந்த பார்க்கறதுக்கு வேண்டிய சாதனங்கள் ஒன்று அவசியம் இல்லை. காது கேட்பதற்கு வேண்டிய சாதனம் இருக்கணும், அது ஏதாவது குறைஞ்சு போச்சுன்னா காது கேட்காது. அந்த மாதிரி சாதனங்கள் அவனுக்கு வேண்டியது இல்லை. காது இருக்கு, அந்த மாதிரி சாதனங்கள்லாம் வேண்டியது இல்லை. காதுல ஒரு நரம்பு கட்டாயிடுச்சுன்னா போறோம், காது கேட்காது. அந்த மாதிரிலாம் அவனுக்கு கிடையாது. ஆக இந்திரியங்கள் உண்டு அவனுக்கு, ஆனா அந்த அந்த புலன்கள்ல வேண்டிய சக்திகள்லாம் இல்லாதே பிரம்மத்துக்கு இந்த மாதிரிலாம் பண்ண உண்டு அப்படின்னு நிச்சய கொண்டே சாதிக்கிறான். அதுக்கப்புறம் வாசஸ்தானக அடுத்தது எந்த இடத்துல பண்றாங்க. இப்போ அவனுக்கு வாசஸ்தானமே இல்லாத சிருஷ்டி பண்ண முடியும் அப்படின்னு சொன்ன. ஏன்னா மகிம்ன பிரதிஷ்டிதா அப்படின்னு வேதம் சொல்றது. மமாஸ்ரீயம் கஷ்டித் சர்வேஷாம் ஆஸ்ரீயம் யாகம், இப்படிலாம் பெருமாள் சொல்லியிருக்காரு கீதையிலையும். எல்லா வஸ்துக்களும் நான் தான் ஆதாரமா இருக்கேன். அதுவும் இல்லாத எல்லா வஸ்துக்களையும் இவன் 100 பேர் இருக்கான். அதனால இவனுக்கு ஒரு இடத்துல இருந்து உட்காந்து வந்து அவசியம் கிடையாது, எல்லா வஸ்துக்களையும் இவன் இருக்கான். அது ஒரு திருஷ்டாந்த சாய்க்கிறார். திரௌபதிக்கு மானபங்கம் ஏற்படுது. அப்போ அவளுக்கு வஸ்திரங்கள்லாம் வந்தது. எங்கேருந்து பஞ்சு எடுத்து வந்தார், எப்படி நூத்தினார், எங்கிருந்து சாயம் வந்தது, எங்க தெரியல இட்டார், எந்த இடத்துல இருந்து அந்த சேவைகள்லாம் வாங்கினார் அப்படின்னு கேள்வி ஒண்ணு வந்தது. அது எப்படி தெரியும்? அதனால அவனுக்கு எங்கேயும் வாசஸ்தானம் வேணுன்றதே இல்லை. அதனால அதுக்கப்புறம் கிம் உபாததானகா, அவனுக்கு புருஷ பிரதான சரீர புவனானாம் அச்சுத உபாதானம் நித்திய சங்கல்ப சனாதன வகசி நிமித்தத்துவம் அப்படி அத்புத சக்தி அப்படின்னு 3வது கேள்விக்கு பதில் சொல்ற. அதனால உபாதான காரணங்கள்லாம் ஒன்று அவசியம் இல்லைப்பா. எல்லாமே அவனுக்கு சரீரம், அது இல்லாத அவனுக்கு சங்கல்பம், இதெல்லாம் சேர்ந்து அதுதான் அவனுக்கு சக்தி அப்படின்னு சொல்லி சொன்னார். யாருக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டது, சிம்பலாயம் கேட்டது. அதாவது இந்த லோகத்தை படைச்சு அவனுக்கு இந்திரியங்கள்லாம் கொடுத்து சாஸ்திரங்களை கொடுத்து இதெல்லாம் எதுக்கு பண்ணான்? இந்த ஜீவர்கள் நல்ல கதியை அடையணும்னு சொன்னான். அதுக்குதான் அச்சித் அபிசிஷ்டான் பிள்ளையே ஜெந்து நூலோக்கு ஜாத நிர்வேதா கரண கலையவரம்
அப்படின்னு அவங்க சொன்னேன். அதனால இந்த ஜீவராசிகள்லாம் கஷ்டப்படக்கூடாது, அதுக்கு நல்ல கதியை அடையணும்னு சிருஷ்டி பண்ணி அவனுக்கு இந்திரியங்களை கொடுத்து சாஸ்திரங்களை கொடுத்து எல்லாம் சொல்லியிருக்காரு. ஆக எல்லா கேள்விக்கும் பதில் இந்த ஸ்லோகத்துல கேள்வி கேட்டதே அதுக்கெல்லாம் சாஸ்திரங்கள்லாம் கொண்டு இங்க சாதிக்கிறார். யோகார்த்தம் ஸ்ரீரித்தன்யே கிரீடார்த்தம் விதிச்சாபுரம். சில பேர் சொல்றா, எம்பெருமான் சிருஷ்டி பண்றானே எதுக்குடா அப்படின்னா அவன் அனுபவிக்கிறதுக்காக பண்றான், அப்புறம் கிரீடார்த்த விதி விளையாட்டுக்காக பண்றான் அப்படின்னு இன்னும் எடுத்து சொல்றது. தேவசேஷ சுபாவோயம் ஆப்தகாமஸ்ய காசுகா. இப்படி அவனுக்கு அவன் தான் அவாப்த சமஸ்தகாசனாய, அதனால இன்னும் இவனுக்கு புண்ணியம் அப்படின்னு அப்ப கேள்வி கேட்டுட்டான். அது எங்களுக்கு ஒன்றும் புரியல, போகாரத்துக்காக சிருஷ்டி பண்றேன்றான், இன்னும் மொத்தம் விளையாட்டுல சிருஷ்டி பண்றேன்றான். அவன் இன்னொரு இடத்துல அவனே அவாப்த சமஸ்தகாமன்னு சொல்றான். இது என்ன அப்படின்னு சொல்லி உடனே பாஷிகாரர் லோகவத்து லீலா கைவல்யம் அப்படின்னு சொல்றேன். அதாவது எம்பெருமான் இந்த லோகத்தை சிருஷ்டிச்சு அடைய வேண்டிய பலன்கள் என்னன்னாக்க நிறைய இருக்கு அப்படின்னு இதுல தெரியுது. அவன் அவாப்த சமஸ்தகான் அவன் தான் அனந்தஸ்ய தஸ்ய அந்தஹ சங்கியானுவாத் வித்யதே தது அனந்தம் அசங்கியாதம் அப்ரமாணம் சேதி வை யதஹ ஹேதுபூதம் அசேஷிய பிரகிருதிசா பராமே அப்படின்னு எம்பெருமானுக்கு புராணங்கள் சொல்றது. எல்லாம் இவைகள் எல்லாம் அதாவது அநேக அண்டங்கள் இருக்கு, எல்லாம் லீலா விபூதியாக இதெல்லாம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்ற. ஏதண்டமண்டாந்தரகோதரம் தசோத்தரம் ஞாபரணானி யானிச்ச குணாசுதானம் பரம் புருஷ பரம் தசம் பராத்பரம் பிரம்மஜதே விபூதயா அப்படின்னு ஆளவந்தான்னு சாதிக்கிறார். ஆக இந்த பிரம்மாண்டங்கள் படைக்கிறது, அதுல இருக்கிற சராதரங்களை காப்புறது, இதெல்லாம் அழிக்கிறது, இதனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா அப்படின்னு சொன்னா கஸ்மை பலாயி சிருஜதி ஈச சம்பந்தம் அப்படின்னு கேள்விகளை கேட்டு கிரீடா விதேஸ்தவ பரிசுத ஆத்மகச்சன்னு அப்படின்னு சொல்லி பாஷ்யக்காரர் இந்த கேள்விக்கு ஸ்ரீபாஷத்திலே சாதிச்சிருக்க. பிரயோஜனத்துவாத்து லோகவத்து லீலா அப்படின்னு இது இந்த ஸ்ரீபாஷத்தை சேவிச்சாலே அதனுடைய பதில்கள்லாம். ஆக இந்த கேள்வியில கேட்டு இதுக்கெல்லாம் சமாதானம் நம்ம பூர்வர்கள்லாம் பண்ணியிருக்கா. அதனால்தான் ஆஷன் தர்ம உபதேசம் வேதசாஸ்திர அவிரோதினி. அதாவது மணி என்னாச்சு? சரி, 40 ஆகிப்போச்சா? சரி, இதுல இன்னும் கொஞ்சம் இருக்கு, இதுல நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு கலசம் உண்டு, நாளைக்கு அல்பத்வாசி தான். கல்யாண வெங்கடேசாய வேதாந்த வேதாந்த சிவதே வேதாந்த வசிஷ்டி நாராயண சிவதேசி லக்ஷ்மீ சுமதியோ பாதுகாதேவி நாராயண சிவதே வசிஷ்டி கிருஷ்ணமாரி மகாதேவ சிவதேசி ரங்கநாத யதீந்திர மகாராஜ நமஹ.